ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டும் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ ரெண்டு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நான் கீழவே இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, ஒரு மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்ட மசாலையெல்லாம் நல்லா வதக்கி விட்டு தான் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் 1.5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. பிரியாணிக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம்.